Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக நிறைய ரீல்ஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம நண்பன் ஆப் ஓகே இங்கிலீஷ்ல பேசணும்னா தூக்கிடுவாங்க, அதனால தான் தமிழ்ல சொல்றேன். இந்த நண்பன் ஆப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த ஆப்போட கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து லோன்லியா ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல, நண்பனும் இல்ல, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த நண்பன் ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீல்ஸ் கூட பார்த்திருப்பீங்களே, யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டேன். உனக்கு தான் ஃப்ரெண்டே கிடையாது. நான் வந்து என் நண்பன் ஆப்பில் பிடிச்சேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷிட். இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, மென்டல் மாதிரி வளர்த்திட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா, நான் உங்கள் மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பறக்கலாம். It's the one and 1965 இருந்தே பார்த்தீங்கன்னா டேட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதே ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு பொண்ணு கூட நீங்கள் டேட் பண்ணி அவங்கள உங்களுக்கு பிடிச்சி போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போய்க்கலாம். ஸோ இதுதான் டேட்டிங் சர்வீஸ்க்கான ஒரு கான்செப்ட். பட் இந்த 80s 90sலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது பீக் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் ஆன்லைன் டேட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ உருவானது தான் Match.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த ஆப்பும் அதே கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இல்லாத ஒரு பொண்ணு கூட நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேட் பண்ணி அவங்க கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல போய்க்கலாம். இதுக்கப்புறமா நிறைய டேட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு ஆன்லைன்ல. பட் எதுவுமே அந்த அளவுக்கு பீக் எடுக்கல. பட் 2012ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிண்டர் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஆப் ஸ்டார்டிங்ல என்னதான் கொஞ்சமா போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 2014 16லலாம் பாத்தீங்கன்னா செம்ம பீக் எடுத்து ஒரு நாளைக்கு 12 மில்லியனுக்கான மேட்சஸ் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. மேட்சஸ் அப்படின்னா டிண்டர் ஆப் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி மேட்ச் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்க மோஸ்ட்ல மேட்ச் பண்ணி விடுவாங்க. அப்புறம் நீங்கள் டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 மில்லியன் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறமா அதோட யூசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுற அளவுக்கு டிண்டர் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. பிகாஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிண்டர் அப்படிங்கிறது ஒரு மீமோடைய தாக்கத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு. டிண்டரில் பிடிச்சான், டிண்டரில் டிண்டர் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டிண்டரா அப்படின்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் குதிக்கிறதா களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பன் ஆப் வந்து குதிச்சாப்ல. அதை வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் எல்லா செலிபிரிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசாக ரீல் கண்டென்ட் அதுக்காகவே யோசிச்சு ஓகே அப்படி இந்த ஆப்பில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இந்த ஆப்போட கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப் மூலமாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இல்லையா? ஸோ இதனாலேயே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சண்டே அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். ஏன்னா 5 மினிட்ஸ் ஃப்ரீ கால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தான். அப்பாடா இந்த 5 மினிட்ஸை பேசி முடிச்சுட்டு ஓடிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆப் அப்படிங்கிறதே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். பட் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு கால் பண்ணும் போதுல ஒரு கேர்ள் எடுத்து பேசும் போதுல அவங்க கொஞ்சம் ரக்கடாக ஃபீல் பண்ணதுனால கட் பண்ணிட்டோம். என்ன மச்சா இப்பெல்லாம் பேசுகிறாங்க நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணேன். ஏன்னா ஃப்ரீ கால் தானே, எத்தனை வாட்டி நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மினிட்ஸுக்கு எவ்வளோ பேச முடியுமோ அடுத்த கால் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்த காலில் காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எடுத்தாங்க. ஸோ அந்த பொண்ணு எடுத்து நாங்கள் பேசும் போதுல ஓகே நல்லா இருந்துச்சு. அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஐயோ காவியா சாரிங்க கட் பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு என்ன மச்சான் பண்ணுறது, நல்லா பேசினாங்கல்ல மறுபடியும் கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம். நம்ம நண்பன் ஆப்பில் 9 ரூபாய்க்கே நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பிடிக்கலாங்க அப்படின்னு சொல்லி தானே ட்ரெண்ட் பண்ணாங்க. அதனால 9 ரூபாய்க்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம். 9 ரூபாய்க்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 காயின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. 50 காயின்ஸை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10 காயின் அப்படிங்கிறது தான் அங்கே கணக்கு. ஸோ 50 காயினை வச்சு நாங்கள் 5 நிமிஷம் பேசலாம். அப்போ 9 ரூபாய்க்கு நாங்கள் 5 நிமிஷம் பேச முடியும் இல்லையா? ஸோ 5 நிமிஷம் வந்து அடுத்து யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை வந்து வேண்டா விருப்புக்கு பேசுகிற மாதிரியோ அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இதுக்காகவே இந்த ஆப்பில் காசை போட்டு நம்ம செலவு பண்ணலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பேசுகிறத பார்த்துட்டு நாங்கள் அகைனும் ரீசார்ஜ் பண்ணோம். கிட்டத்தட்ட 49 ரூபீஸ் வரைக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணோம். சரி ப்ரோ, இப்போ இதில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க.
இந்த ஆப்பில் நாங்கள் பேசும்போதுல அந்த கேர்ள்ஸ் சொன்ன விஷயம் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அங்கே பேசின ஒரு சில கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட தம்பி இதெல்லாம் தம்பின்னு சொல்லலை, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீ கால் தானே இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதோட நிப்பாட்டிடுங்க, இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல இல்லை உங்கள் காசு தான் தேவையில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நாங்களுமே 5 minutes ஃப்ரீயாக பேசிவிட்டு அந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம், மற்றபடி எங்களுக்கும் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கும் அவங்க சொன்னது வந்து ஓகே அப்படியே இருந்துக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு வீடியோ கால் பக்கம் போயிடாதீங்க, அப்புறம் லைஃப் நாசமாக போயிடும் அப்படின்னாங்க. என்னடா இப்பெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு பண்ணிட்டு வீடியோ காலை பண்ணோம். வீடியோ கால் பண்ண பஸ்ஸில் தான் தெரிஞ்சிச்சு, அட்டன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணி விட்டுறாங்க. வீடியோ காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 காயின், அட்டன் பண்ணிட்டு கட் பண்ணோடனே 60 காயின் போயிடுச்சு. ஓ இதுக்கு தான் இப்படி சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறமா ரேண்டமாக கால் பண்ண போதுல இன்னொரு பொண்ணு எடுத்தாங்க. அவங்களுமே இதே மாதிரி இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாதப்பா, அது உன் லைஃபை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அப்போ ரிட்டன் கேள்வி கேட்டோம், என்னென்னா அப்போ நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல, நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த பைசாவும் வராது, அதாவது பசங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இந்த ஆப்பில் வந்து கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் எங்கள் கூட பேசிக்க முடியும். ஆனால் கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஸோ அதனால தான் இது ஒரு சைடு இன்கமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்ஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர், திஸ் இஸ் த டேஞ்சரஸ் மூமெண்ட் ப்ரோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட பேசுனது ஒரு கல்யாணமான பொண்ணு, ஓகேவா? எப்படி கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத வச்சு கிடையாது. அவங்க சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதுல சும்மா சொல்லாதீங்க, வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது, இப்போ போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ளிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுல என் பொண்ணுக்கிட்ட வேணால் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குட்டி பொண்ணுக்கிட்ட ஃபோன் கொடுத்து பேச வச்சாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பொண்ணுக்கிட்ட. அதே மாதிரி அவங்க பையன்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அந்த பையன்கிட்டையுமே நாங்கள் பேசினோம். ஸோ இப்படி பேசும் போதுல தான் தெரிஞ்சிச்சு அவங்க கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல, எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எங்களுக்கு ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், அதனால இந்த ஆப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டேட்டிங் சர்வீஸ் ஆப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது மேட்ச் ஆன உடனே காட்டிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா? பட் இந்த அப்ளிகேஷனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன வேணால் பேசலாம். இந்த டயலாக் இப்போ நான் சொன்னல ஒரு டயலாக், இந்த டயலாக் யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பில் ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே ஒரு பொண்ணு வந்து டபுள் மீனிங்காக, ஐ மீன் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும் போதுல டபுள் மீனிங்காக வந்துச்சு. உடனே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, எப்படி பேசுனா நமக்கு என்னடா பேசு அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆப் வந்து யாருக்குமே தெரியாது, நம்ம தான் பேசுகிறோங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனாலே நிறைய கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். என்னையா பேசுகிற, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் உள்ள ஃப்ரெண்டை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, இப்போ இங்கே கான்செப்ட் என்னென்னா, இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பில் நம்ம பேசணும் அப்படின்னா காசு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்டேயோ அண்ட் வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயோ இல்லை லவ்வர்கிட்டையோ வந்து பேசுகிற டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ நினச்சி பாருங்களேன், 1 மணி நேரம் இவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு பதிலாக இந்த ஆப்பில் நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு காசாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போதுல பல விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆப்பை பொறுத்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்குறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து போயிட்டு இருக்கு. இது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போதுல அவன் வந்து சொன்னான், மச்சான் இதில் என்னெல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி டேங்கோ ஆப் இருக்குது, வேறு நிறையா விதமான வீடியோ கால் ஆப்லாம் இருக்குது, அதிலலாம் எல்லா கேர்ள்ஸும் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, நீ என்ன புதுசாக சொல்கிற, அதில் ஏர்னிங்ஸ் வருதுன்னா அவங்க பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் நானும் அதான் சொல்கிறேன். டேங்கோ ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால்ஸ், அதில் நீங்கள் யாருங்கிறது ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியும். ஸோ அதனால நிறைய கேர்ள்ஸ் வந்து அதை தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் தேவை, அதனால பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கான்செப்டாக ஒத்துக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் யார் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாத வரைக்கும்
நிறைய கேர்ள்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் வரைக்கும் நடக்கலை, பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பன் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டமே கிளம்பும். அந்த அளவுக்கு இது கொண்டு போவோம் அப்படிங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக சொல்வேன். ஸோ இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசணும். எனக்கு ஆசை A to D வந்து இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ மென்டலாக ஒருத்தங்க கிட்ட பேசி அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதுக்கிட்ட இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நீங்கள் நண்பன் ஆப்பில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சி, அந்த பொண்ணுக்குமே அது வந்து கரெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போல் ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட உங்ககிட்ட நண்பன் ஆப்பில் பேசணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்பை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மச்சான் இதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுங்க. கேர்ள்ஸையும் தான் சேர்த்து சொல்கிறேன். பிகாஸ் இதில் ஒரு வாட்டி என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஆப்பு. ஏன்னா அவங்க வந்து காலை வந்து ரொம்ப நேரம் அவங்க நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நல்லா பேசுகிறாங்க. ஸோ இப்படி நல்லா பேசுகிறதுனால மென்டலாக நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே நான் அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியோடு தான் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க வந்து ஹஸ்பண்டோடு தான் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இதை தைரியமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் பார்த்தீங்க அப்படின்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கும் போதுல அதை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது மென்டலாக அஃபெக்ட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க, இல்லை இந்த ஆப் தான் கதின்னு கிடக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் கைஸ். நான் சொல்ல வந்ததை நான் கரெக்டாக கன்வே பண்ணனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த ஆப்பில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இது ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா DOSTT ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ப்ளூ கலரில் அந்த ஆப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் டூயிங் தட். அண்ட் செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் தயவு செய்து இந்த மாதிரி ஆப்லாம் வந்து என்ன கான்செப்டில் வருது, அது ஃப்யூச்சரில் அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, இதனால் மக்களுக்கு பெனிஃபிட்டா, இந்த மாதிரி யோசித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரி, இல்லை பாய்ஸ்னாலே சரி, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், ஒரு காஜியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலே அவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க தான் செய்வாங்க. பட் அது ஒரு பொண்ணையும் பாதிக்கி ஒரு பையனையும் பாதிக்க அப்படிங்கும் போதில் நம்ம அந்த இடத்துல யோசித்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட்டால் நம்ம கல்ச்சரும் சரி, நம்மளுடைய நார்மலான லைஃப்பும் சரி ரொம்பவே கேவலமாக தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போதில் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸும் செலிப்ரிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே இதை பற்றி என்ன நினைக்கிங்க? நண்பன் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் இதில் கரெக்டாக கன்வே பண்ணனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.